பிக் பாஸ் சீசன் 9ல் திவ்யா அவர்கள் இப்போ வந்து டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் சபரிநாதன் வந்து ரன்னர்-அப் ஆகியிருக்காரு. இந்த சூழலில் இப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி மிகப்பெரிய அளவில் இருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அவர் நார்மலான செக்கப்புக்கு தான் போயிருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது உணவுகளில் இருந்து பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறியிருக்கும். அதனால் அவங்களுடைய உடல்நிலை ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு குறிப்பாக எல்லா செலிப்ரிட்டிஸுமே உள்ளே வரும்போது செக் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க 100 நாட்களுக்கு மேலாக அங்கே இருக்காங்க அப்படின்றதுனால இவருக்கு ஏற்கனவே கையில் அடிபட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. அதனால் அவருடைய பாடியோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் அங்கே போயிருக்காரா. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சபரிநாதன் அவர்களுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு டிசர்விங்கான பர்சன்லாம் கிடையாது, ஒர்த்தே கிடையாது அப்படின்னு பலருமே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போது எல்லோரும் என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, சபரிநாதன் அவர்களுக்கு சீக்கிரமே உடனே சரியாகணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. கஷ்டமான விஷயமாக பார்க்கப்படுறது என்னது அப்படின்னா, சபரிநாதன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்றது தான் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போதே சொல்லியிருந்தார். அதை அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே சீக்கிரமே சரியாகணும்னு சொல்லி வந்துட்டுருந்தாங்க. இப்போ கையில் அடிப்பட்டதுனால உடல்நிலை அதே போல் கையில் எப்படி இருக்குது அப்படின்றத செக்அப் பண்ணிட்டு வந்திருக்காரு. தொடர்ந்து சபரிநாதன் அவர்கள் வருவாரா அப்படின்னு எல்லோருமே அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா அப்படின்ற அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணி வந்துட்டுருக்காங்க. பாரூக், கமருதீன், கானா வினோத் அப்படின்னு எத்தனையோ பேர் இருந்தாலும் இப்போ கடைசியாக இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த சூழலில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சமூக வலைதளங்களில் ஒரு சில விஷயத்தை பேசியிருக்காரு. அது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரொம்பவே இப்போது சினிமாலாம் மாறி இருக்குது, பாலிவுட் சினிமா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தையே சார்ந்த மாதிரி படம் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால்தான் எனக்கு இந்த கடந்த சில மாதங்களாக எனக்கு எந்த வாய்ப்பும் வரல, வாய்ப்பு மறுக்கப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கார். இதுக்கு எதிராக நிறைய கமெண்ட்டுகள் வந்து அவருக்கு எதிராக கண்டனமாக வந்து குவிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால் ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய மகள் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய டாட்டர் அப்படின்னா, அப்பா வந்து யாரையும் விமர்சனம் பண்ணலையே, அவருடைய கருத்தை தானே சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்கள் எல்லோரும் இப்படி தவறாக புரிஞ்சுட்டு அவரை மனசை கஷ்டப்படுத்துகிறீங்க, டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க, ஒரு கலைஞனை நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணுறீங்கன்னு இப்போ அவங்க டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா விருதுகளை வாங்கினவருக்கு இப்படியா நீங்கள் வந்து பேசி மரியாதை கொடுக்குறதுன்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுத்தி அவங்க சில விஷயங்களை பேசியிருக்காங்க. ஏன்னா யாரும் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அவர் பேசணும் தவறு தானே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி வராங்க. என்ன தான் இதுக்கு முடிவு அப்படின்றது தெரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.